பிரச்சனை வந்து எல்லாருக்குமே நிறைய இருக்கு. இப்பெல்லாம் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபான்னு வாங்க போன கடன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா மழை மாதிரி மாச எண்ட்ல வந்து ஒரு 10,000 20,000 சேர்ந்துச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த கடன் பிரச்சனைங்கிறது வந்து இருக்கு பேசிக்கா. ஸோ எதனால இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும், அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். இப்போ நடக்கக்கூடிய காலத்துக்கு கடன் நிச்சயமா அவசியமா இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லாமே இஎம்ஐ சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. 12 ராசிக்காரர்களுக்குமே எதனால கடன் பிரச்சனை வருது, எப்படி சரி பண்ணலாங்கிற பரிகாரம் பத்தி இப்ப பேச போறோம். மேஷத்துக்கு 6ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா கன்னி வீடு. இது கால புருஷனுக்கு 6ஆம் வீடு. அதாவது ட்ரெஸ்ஸை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் வாங்கிட்டு இஎம்ஐயில் பே பண்ணக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் வாங்கிட்டாருங்க. இங்கே யாரால கடன் ஏற்படும்? மனைவி தான் சுக்கிரன். எங்க அவங்க காரில் போகிறாங்க, இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே சார். கடன் பிரச்சனை வந்து எல்லாருக்குமே நிறைய இருக்கு. இப்பெல்லாம் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபான்னு வாங்க போன கடன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா மழை மாதிரி மாச எண்ட்ல வந்து ஒரு 10,000 20,000 சேர்ந்துச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த கடன் பிரச்சனைங்கிறது வந்து இருக்கு பேசிக்கா. ரொம்ப இல்லைனாலும் அதிகமா இருக்கதான் செய்யுது. ஸோ எதனால இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும், அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். ஸோ பேசலாமா சார்? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக பேசலாம். கடன் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் இருக்குங்கிறதுனா, இப்போ நடக்கக்கூடிய காலத்துக்கு கடன் நிச்சயமாக அவசியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லாமே இஎம்ஐ சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மொபைல் இப்போ சாதாரண படிக்கக்கூடிய பசங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஐஃபோன் வச்சுருக்காங்க. ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பையனாக இருந்தால் ஒரு பைக் வச்சுருக்காங்க. எல்லாமே முடிஞ்சவங்க ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறாங்க, இல்லாதவங்க இஎம்ஐ தான் வாங்குறாங்க. அப்போ நிச்சயமாக எல்லாரையும் அந்த கடன்கிற ஒரு விஷயம் தொறுத்துது. சரி, சின்ன வயசு குழந்தைங்களுக்கு கடன் வருமா அப்படின்னா, அவங்களுக்கு 6ஆம் அதிபதி திசை வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இல்லைங்கிறதுனால அவங்க பெற்றோர்களுக்கு பாருங்க கடன் வந்து அந்த அமைப்பு இருக்கும். அதனால அவங்க வாங்குவாங்க. ஜாதகத்தில் கடனை குறிக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவம். அப்போ 6ஆம் அதிபதி திசையோ 6ஆம் அதிபதி புத்தியோ உங்களுக்கு தொடர்பு கொள்ளும் போது கடன் வரும். அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு கடுமையான பாவர்களால் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா லைஃப் லாங் இவங்க கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடன் அடையவே அடையாது. ஓகே சார். இப்போ வந்து 12 ராசிக்காரர்களுக்குமே எதனால கடன் பிரச்சனை வருது, எப்படி சரி பண்ணலாங்கிற பரிகாரம் பத்தி இப்போ பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசிக்கு சார் எதனால கடன் பிரச்சனை வருது? மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கே நம்ம வச்சுப்போம். மேஷத்துக்கு 6ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா கன்னி வீடு. இது கால புருஷனுக்கு 6ஆம் வீடு. அப்போ நேச்சராகவே 6ஆம் அதிபதி உங்களுக்கு கடனை ஏற்படுத்துவார், இல்லைன்னா நோயாவது ஏற்படுத்துவார், இல்லைன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்கு ஏற்படுத்துவார். சரி, இப்போ இது ஜாதகம், இதுதான் எல்லாருமே சொல்கிறாங்களேங்க. எனக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, 6ஆம் இடம் கன்னி வீடாக இருக்குது. இது புதன் உச்சம் பெறக்கூடிய வீடு, சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய வீடு. இவங்களுக்கு மோஸ்ட்லி எது மேலே ஆசை இருக்குன்னா, இஎம்ஐயில் எப்படியா ஒரு வீடு வாங்கிடணுங்க, ஏதாவது ஒரு காரில் போகணுங்க. அதாவது ட்ரெஸ்ஸை இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டில் வாங்கிட்டு இஎம்ஐயில் பே பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா இங்கே சுக்கிரன் நீசம், புதன் பலமாக இருக்குது. புதன் தான் உங்களுக்கு கணக்கு வழக்கு. நீங்கள் பாருங்கள், அடிக்கடி ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் இங்கே என்ன இருக்கார், பலமாக இருக்கார். எந்த இடத்துல பார்த்தாலும் இவங்க ஜிபே பயன்படுத்தக்கூடியவங்களுக்குலாம் இந்த அமைப்பு இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ரெகுலராக பெருமாளுக்கு துளசி மாலை சாத்திக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடன்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பொதுவாக இந்த 12 ராசிக்கும் 12 லக்னத்துக்கும் கடன் அடையணும்னா என்ன பரிகாரம் அப்படின்னா, இது எல்லாருக்கும் பொருந்தும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இவங்க ஒரு பார்ட் பேமெண்ட்டை கட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு கடன் சீக்கிரம் குறைஞ்சிரும். அதே போல் உங்கள் கேலண்டரில் எடுத்துங்க, இல்லை உங்கள் அஸ்ட்ராலஜர் கேட்டுங்க, நிறைய ஆப் இருக்குது, அதில் செக் பண்ணிங்க. மைத்திர முகூர்த்தம் வர நேரத்தில் நீங்கள் பணத்தை அடைச்சிட்டே வந்தீங்கனாலும் கடன் குறைஞ்சிரும். அதே சமயத்தில் நல்ல ஹோரையில் கடன் அடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும், அது வளர்ச்சி அடையணும் தான் நல்ல நேரத்தில் அதை அடைக்கணும். அப்போ கடன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ராகு காலத்தில் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கடன் பன்மடங்காக பெருகிடும். அதே சமயத்தில் குளிகை நேரத்தில் இந்த கடன் வாங்கக்கூடாது, ஏன்னா குளிகை மல்டிபிள் பண்ணும். அப்போ அந்த நேரங்களை தவிர்த்துட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இங்கே கடன் அடைச்சிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் இந்த கடன்கள் சரியாயிடும். ஓகே சார். அவங்களுக்கு பரிகாரம் சொல்லிடுங்க சார், கடன் பிரச்சனை விடுபடுறதுக்கு. அதாம்மா ஏற்கனவே சொன்னல, இவங்க பெருமாளுக்கு
துளசி மாலை சாத்தி புதன்கிழமையில வழிபாடு பண்ணப்பட இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே சார். அடுத்ததா ரிஷப லக்னம் சார். ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதி. உங்களுக்கு புரியுதா? மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு கன்னி, ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியே லக்னாதிபதியாக வந்துடுறார். அப்போ இவங்களுக்கு கடன் வந்து யார் ஏற்படுத்தோன்னா இவரே ஒரு கடனை ஏற்படுத்திக்குவார். காரணம் இது சுக்கிரனோட வீடு, ரொம்ப சொகுசாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் வாங்கிட்டாருங்க, இங்கே யாரால் கடன் ஏற்படும்? மனைவி தான் சுக்கிரன். எங்க அவங்க காரில் போகிறாங்க, இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி இவங்க அதுக்கான வீடு வாங்கிட்டாங்க, இது இஎம்ஐயில் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டோமேட்டிக்காக கடனை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ இவங்களுக்கு அதனால் கடன் ஏற்படுது. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு கல்கண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி வரக்கூடிய பெண்களுக்கு தானம் கொடுத்துட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு கடன்கள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் மிதுன லக்னத்துக்கு சொல்லுங்கள் சார். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா விருச்சிகமாக வருது. இந்த இடத்துல சந்திரன் நீசமாகிறார். அப்போ மிதுன லக்னக்காரர்கள் அவங்க கடன் அடைச்சிட்டே வரனா நீர் சார்ந்த உணவுகளை இவங்க தானம் கொடுத்துட்டே வர தயிர் சாதமோ இல்லை வாட்டர் பாட்டிலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நீர் சார்ந்த விஷயங்கள் தானம் கொடுத்துட்டு வர இவங்களுக்கு சீக்கிரம் கடன்கள் நிவர்த்தி ஆகிடுமா. அடுத்ததாக கடக லக்னம் சொல்லுங்கள் சார். கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி தனுசு வீடாக வருது. அப்போ கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி தனுசு தான் இது குருவோட வீடு. அப்போ இவங்க குழந்தைகளுக்கு தேவையான ஏதாவது ஒரு வசதிகளை பண்ணி கொடுக்கறது. குரு தான் கோவிலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இவங்க நேச்சராகவே கோவிலில் போய் உழவார பணி பண்ணுறது, கோவிலில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்கிறது, ஏதாவது ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு கடன்கள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுமா. சார் அடுத்ததாக சிம்ம லக்னத்துக்கு சொல்லுங்கள் சார். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீடு பார்த்திங்கன்னா மகர வீடு. இந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க ஒரு முருகன் கோவிலில் துவரம்பருப்பு சுண்டல் செஞ்சு தானம் கொடுக்க இவங்களுக்கு கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிருமா. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு சொல்லுங்கள் சார். கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடு வந்து கும்ப வீடு. அப்போ கும்ப வீடு சனி ஆட்சி பெறக்கூடிய வீடு. அப்போ இவங்க சனிக்கிழமையில் தயிர் சாதம், எள் கலந்த தயிர் சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைரவருக்கு படைச்சி இவங்க தானம் கொடுக்க இல்லை தேய்பிரை அஷ்டமியில் அவங்க தயிர் சாதம் பண்ணி அதில் வந்து மாதுளம்பழம் முத்துக்களை போட்டு இவங்க தானம் கொடுக்க அவங்களுக்கு கடன் ரீதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிரும். ஓகே சார். அடுத்ததாக துலாம் லக்னக்காரத்துக்கு சொல்லுங்கள் சார். துலா லக்னத்துக்கு 6ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன வீடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம், புதன் நீசம் பெறக்கூடிய இடம். அப்போ புதன் தான் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள். அப்போ அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பசங்க, பெற்றோர்களால் கைவிடப்பட்டவங்களுக்கு நீங்கள் எழுது பொருட்கள்னு சொல்லக்கூடிய பேனா, நோட்டு, புத்தகங்கள் நீங்கள் வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறைஞ்சிரும். அடுத்ததாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சொல்லுங்கள் சார். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மேஷ வீடு தான். இந்த இடத்துல சூரியன் உச்சம் பெறுகிறார், செவ்வாய் நீசம் பெறுகிறார். அப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 6ஆம் இடம் தான் ருணரோக சத்துரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவங்க முடிஞ்ச வரையும் மற்றவங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா நோயை குறிக்கக்கூடிய கிரகம். அட்லீஸ்ட் ஒரு பாத யாத்திரை போகிறாங்க, அவங்களுக்கு வந்து கால்வலி தைலம் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அதே சமயத்தில் செவ்வாய் தான் கூர்மையான ஆயுதங்கள். அப்போ ஒரு சர்ஜிக்கல் கிட் வாங்கி இவங்க தானமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கிடும். ஓகே சார். அடுத்ததாக தனுசு லக்னக்காரங்களுக்கு சொல்லுங்கள் சார். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷப வீடாக வருது. அப்போ இந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறுகிறார், வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி பெறுகிறார். அப்போ இவங்க பெண்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறது மூலமாக ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் தான் ஆடையை குறிக்கக்கூடியது, அதுவும் இல்லாமல் சுக்கிரன் தான் பெண்கள். அப்போ பெண்களுக்கு நீங்கள் வஸ்திர தானம் கொடுக்க இவங்களுக்கு கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிடும். ஓகே சார். அடுத்ததான் மகர லக்னத்துக்கு சொல்லுங்கள் சார். மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன வீடு. அப்போ மிதுனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை தன்மையுடைய அமைப்பு. அதே சமயத்தில் மிதுனம் தான் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜர்ஸ், புதன் அப்படிங்கிறது கால்குலேஷன் சொல்கிறோங்க. அப்போ வாயால் ஜீவிதம் பண்ணக்கூடியவர்கள், ஒரு உபாசகர், ஒரு உபன்யாசகர், அவங்களுக்கு இவங்க ஏதாவது ஒரு முறையில் ஒரு வஸ்திர தானங்களோ உணவு தானங்களோ இல்லை அவங்க குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடன்கள் குறைஞ்சிடும். ஓகே சார். அடுத்ததாக கும்ப லக்னக்காரங்களுக்கு சொல்லுங்கள் சார். கும்ப லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக வீடு. கடக வீட்டில் தான் இந்த இடத்துல சந்திரன் ஆட்சி பெறுகிறார், செவ்வாய் நீசம் பெறுகிறார். அப்போ யூனிஃபார்ம் பர்சன் சொல்லக்கூடிய சீருடை பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செஞ்சுட்டு வர ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு கடன்கள் குறைஞ்சிரும். முக்கியமாக ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இவங்க சிக்கன் பிரியாணி வாங்கி தானமாக கொடுக்குறது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையுமா. ஓகே சார். அடுத்ததான் மீன லக்னக்காரங்களுக்கு சொல்லுங்கள். மீன லக்னத்துக்கு 6ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு. இந்த இடத்துல சூரியன் தான்
ரொம்ப டாமினேஷனாக இருக்கார். சூரியன் எப்படி அரசு கிரகமோ முதல் குழந்தையும் ஜாதகத்தில் சூரியன் தான். அப்போ யாரெல்லாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஐவிஎஃப் பண்ணுறாங்க, ஒரு 5 லட்சம் ஆகுது 10 லட்சம் ஆகுதுங்க, தங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணும்போது 6ஆம் இடத்துக்கு விஷயம். ஏன்னா இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, ஒரு 6ஆம் இடத்துக்கு அழிவு பாவமாக இருக்கிறது 5ஆம் பாவம் தான். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 6ஆம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன்னா ஒரு பாவம் வலிமை, பாவம் அழிவை சந்திக்கும். அப்போ 5ஆம் பாதிபதியை நீங்கள் பலமாக ஏற்றும் போது 6ஆம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிருமா. ஓகே சார், இன்னைக்கு 12 லக்னக்காரங்களுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், குறிப்பாக என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.